அடக்கம் பண்ணப்பட்டார். அடக்கம் பண்ணப்பட்டு பரலோகத்தில் இருக்கிறது ஒரு பக்கம் உண்மை என்றாலும், இயேசு வேதம் சொல்லுகிறது இம்மானுவேல் என்பதாலே அதன் அர்த்தம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இயேசு அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட அவர் இருக்கிறார். உன்னோடு அவர் இருக்கிறார். கையை தட்டி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் இம்மானுவேலாக அவர் உன்னோடு கூட அவர் இருக்கிறார். இதுல நம்ம முக்கியமா ஒரு விஷயத்தை இந்த வார்த்தையில நம்ம கவனமா நிதானிக்கணும். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் அப்படின்னு போடப்பட்டிருக்குது. இந்த இம்மானுவேல் யார் கூட இருப்பார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற கர்த்தர் பிள்ளைகளோடு கூட தான் இம்மானுவேல் என்ன செய்வாராம்? கூட இருப்பார். அப்போ ஆண்டவரே ஏற்றுக்கொள்ளாத எத்தனையோ புறஜாதி ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்க கூட இம்மானுவேல் இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது இருக்கணும்னு ஆண்டவருக்கு ஆசை தான். ஆனா இருப்பது இல்லை, இருக்க முடியாது. ஏன்? ஆண்டவர் அறியாத ஜனங்கள் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க? பாவ மன்னிப்பு நிச்சயம் பெறல. அதனால இம்மானுவேல் என்ன செய்ய முடியாது? அவங்களோடு கூட இருக்க முடியாது. ஆனா ஆசைப்படுறார், இருக்கணும்னு ஆசைப்படுறார், ஆனா முடியாது. ஆனா ஒரு ரகசியம், கர்த்தராகிய இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட இம்மானுவேல் கூடவே இருப்பதற்காகத்தான் இந்த பூமியில் அவர் பிறந்து மரித்து உயிர்த்தெழுந்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் உன் கூட இருக்கிறவராக இம்மானுவேல் கூடவே இருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவராக இயேசுவே என் கூட நீர் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். இந்த வார்த்தைகள் நமக்கு உற்சாகத்தை கொடுப்பது. இதுலயும் ஒரு முக்கியமான ஆழமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். விசுவாசிகள் எல்லாரோடு இம்மானுவேல் கூட இருக்கிறாரா அப்படின்னா, கண்டிப்பா ஆண்டவர் ஆசைப்படுவது எல்லாமே என்னன்னா, சபையிலே ஞானஸ்நானம் எடுத்த கர்த்தர் பிள்ளைங்க எல்லாரோடு கூட கர்த்தர் கூட இருக்கணும், இம்மானுவேலாக கூட இருக்கணும்னு தான் விரும்புகிறார். ஆனால் சிலரோடு தான் அந்த அவர் இருக்கிறதற்காக வாய்ப்புகள் இருக்கிறது, சிலரோடு அவர் இருக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கிறது. இது கொஞ்சம் உங்களுக்கு கருதலாக இருக்கும், கஷ்டமா இருக்கும். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா? ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் எடுத்து திருவிருந்து எடுக்கிற பிள்ளைகள் எல்லாரோடு இருக்கிறாரா அப்படின்னும் போது உண்மையான ஒரு விஷயம், ஆனால் கசப்பாக நம் சிலருக்கு தோன்றும். எல்லாரோடும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தா கூட, திருவிருந்து நீங்க எடுத்தீங்கன்னா கூட இம்மானுவேல் சிலரோடு இருப்பது இல்லை. ஆமென். ஆனால் பலரோடு அவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. ஏன் பாஸ்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வசனத்தை நல்லா கவனிச்சாதான் நாம சரியான விசுவாசிகளாக கர்த்தருக்கு நாம் பிரியமாய் வாழ முடியும். யோவான் சுவிசேஷ புத்தகம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். John 14:12. மெய்யாகவே மெய்யாகவே, நல்லா அந்த வசனத்தை கவனிங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியால், நான் என் பிதாவினிடத்துக்கு போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை, நான் செய்யும் கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான், பெரிய கிரியைகளையும் செய்வான். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நாம் மகிமை செலுத்துவோமா? அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நாம் மகிமை செலுத்துவோம். இயேசு கிறிஸ்துவினுடைய விசுவாசின் அடையாளம் என்ன? இந்த வசனத்துல பாருங்க, என்னை விசுவாசிக்கிறவன் ஞானஸ்நானம் எடுப்பான். வெரி குட். என்னை விசுவாசிக்கிறவன் கர்த்தருடைய பந்தி எடுப்பான். வெரி குட். ஆனால் அதை விட முக்கியமானது எது தெரியுமா? என்னை விசுவாசிக்கிறவன் என்ன செய்வானா, நான் செய்கிற கிரியைகளை அவனும் செய்வான். அவன்தான் சரியான பிலிவர், அவன்தான் சரியான விசுவாசி. இப்படிப்பட்டதான விசுவாசிகள் கூட தான் இம்மானுவேல் இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. இயேசு செய்தது போலவே உங்க செயல்பாடுகள் இருக்கிறதா? இருக்கிறது என்றால் இம்மானுவேல் உங்கள் கூடவே இருக்கிறார் என்ற அர்த்தம்.
இல்லை, நான் ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் எடுத்தேன், திருவிருந்து எடுத்துக்கொண்டேன், ஆனாலும் இயேசுவினுடைய செயல்களுக்கு நான் இன்னும் ஒப்பு கொடுக்கவில்லை என்றாலும் சோர்ந்து போகாதிருங்கள். இன்றைக்கு ஒப்பு கொடுங்கள். அல்லேலூயா. இன்றைக்கு ஒப்பு கொடுங்கள். பிரசங்கம் எல்லாமே உனக்கு மனம் திரும்புதலுக்கான ஒரு சான்ஸை கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் சபையில. அவர் வருகை வரை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். இன்றைக்கு ஒப்பு கொடுங்கள். அவர் கிரியைகளை போலவே உன் வாழ்க்கையில நீ செய்கிறாயா? அதுதான் சரியான ஒரு காரியம். இன்னைக்கு நல்லா கவனிங்க. இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவர்கள் என்ன நினைச்சிரோம், இயேசுநாதர் பிள்ளைங்க என்ன நினைச்சிரோம்? முக்கியமா 2 அடையாளம். ஒண்ணு என்னது? ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் எடுத்துட்டா அவ்வளவுதான், அல்லேலூயா, இவர் இயேசுநாதர் பிள்ளை. ஞானஸ்நானம் எடுத்துட்டாரா, கட்டு கல்யாணத்தை. ஞானஸ்நானம் எடுக்கணுமா? எடுக்கணும். ஆனா இதை ஞானஸ்நானத்தை விட மேலானது எது? அவர் வாழ்ந்த வாழ்க்கையை போலவே என்ன செய்யணும்? சச்சாளுங்க, இயேசுநாதர் பிள்ளைங்க வாழணும். அதுதான் மெயின். ஞானஸ்நானம் பெருசா கர்த்தர் பார்க்கல. முக்கிய அடையாளம் தான் அது. கண்டிப்பா அது தேவை இருக்கணும். ஆனால் அதை விட மேலானது எது? இயேசு செய்தது போலவே நீ செய்கிறாயா? அதுதான் முக்கியம். ரெண்டாவது என்னது? திருவிருந்து எடுத்துட்டா ஒரு இன்னொரு படி மிக மேல. திருவிருந்து எடுத்த ஆள் போன திருவிருந்தெல்லாம் எடுமே, அது கூட செல்லாது. அது கூட என்ன செய்யாது? செல்லவே செல்லாது. ஆண்டவர் கேட்கிற கேள்வி என்ன? திருவிருந்து யூதாஸ் கூட எடுத்தான் தெரியுமா உங்களுக்கு? யூதாஸ் கூட திருவிருந்து எடுத்ததை பார்க்கலாம். யூதாஸ் ஞானஸ்நானம் எடுத்ததை பார்க்கலாம். ஆனா இம்மானுவேல் கூட இருந்தாரா? சான்ஸே கிடையாது. இல்ல. லூக்கா சுவிசேஷ புத்தகம் 22ஆம் அதிகாரம் 19 22 வசனம் வரை சீக்கிரம் படிக்க பார்க்கலாம். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து எடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது என்றார். பின்பு இதோ என்னை காட்டி கொடுக்கிறவனுடைய கை என்னுடனே கூட பந்தியில் இருக்கிறது. என்னை காட்டி கொடுக்கிறவனுடைய கை என்னுடனே கூட பந்தியில் இருக்கிறது. இப்ப என்ன பந்தி எடுத்தோம்? கர்த்தருடைய பந்தி. அதே பந்தி தான் அன்னைக்கு அங்க கொடுக்கப்பட்டது. இயேசு கொடுத்தாங்க. அந்த இயேசு கொடுத்தப்பட்டதான அந்த பந்தியில் இருந்த மெம்பர்ஸ் 12 மெம்பர்ஸ், 12 சீஷர்கள். அந்த 12 சீஷர்ல இயேசுவையே காட்டி கொடுக்க போகிறான். அந்த காட்டி கொடுக்கிற மனிதனும் கூட கர்த்தருடைய பந்தியை எடுத்தான். புரியுதா உங்களுக்கு? ஆமென், ஆமென். அப்போ அவன் இயேசுவின் விசுவாசியா? கிடையாது, கிடையாது. மாறாக வேதவசனம் இந்த யூதாசை குறித்து என்ன சொல்லுகிறது? லூக்கா 6:16 வாசிங்க. லூக்கா 6:16. யாக்கோபின் சகோதரனாகிய யூதா துரோகியான யூதாஸ் காரியோத்து என்பவர்களே. என்ன சொல்றோம் யூதாஸ் காரியத்தை குறித்து வேதம்? விசுவாசி தானே சொல்லணும். நீங்க என்னங்க துரோகின்றீங்க? யூதாஸ் விசுவாசி தானே சொல்லணும். 12 விசுவாசிகளிலே விசுவாசியை போல அவன் இருந்தானே தவிர, ஆனால் உண்மையான விசுவாசி கிடையாது. இயேசு வேதம் அவரை எப்படி அடையாளப்படுத்தி காட்டுதுன்னா, துரோகியான யூதாஸ் அப்படின்னு தான் சொல்லுது. ரொம்ப கஷ்டமான இது. ஞானஸ்நானம் எடுத்தவரு கர்த்தருடைய பந்தியை எடுத்தாரு. அன்று சொல்றாரு, உங்களில் ஒருவனை காட்டி கொடுப்பானா? அது யூதாஸ் என்ன செய்யறான்? நானான்றான். புரியுதா? அப்ப கவனிங்க தேவ பிள்ளைகளை, இம்மானுவேல் யார் கூட இருப்பார்? நானும் ஞானஸ்நானம் எடுத்து விட்டேன், நானும் கர்த்தருடைய பந்தி எடுத்தேன், அல்லேலூயா அப்படின்னு சொல்லி நீங்கள் விசுவாசியினுடைய வாழ்க்கை வாழ்வீர்கள் என்று சொன்னால் உங்களோட இம்மானுவேல் இருப்பார். விசுவாசிகள் வாழ்கிற வாழ்க்கை என்ன அர்த்தம்? இயேசு சொன்ன அந்த ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு அந்த வார்த்தை தான் ஹைலைட். என்னை விசுவாசிக்கிறவன், ஒருவன் இயேசு விசுவாசிப்பானால் இயேசு சொல்றார், நான் செய்த கிரியைகளை அவனும் செய்வான்.
அப்ப இயேசு குடிக்க மாட்டாரு. இன்னைக்கு விசுவாசிகள் என்ன செய்யறாங்க சொல்லுங்க? குடிக்கிறாங்களே. இயேசு விபச்சாரம் செய்தது இல்லையே, ஆனா விசுவாசிகள் சிலர் செய்யறாங்களே. இயேசு பொய் சொன்னது இல்லையே, ஆனா விசுவாசிகள் செய்கிறார்களே. அப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன பேரு? இயேசு விக்கிரகாராதனை செய்யவில்லையே, ஆனா விசுவாசிகள் மறைமுகமா என்ன செய்யறாங்க? இயேசுநாதர்கிட்ட ஜெபம் பண்ணி சில காரியம் நடக்கல, நைஸா கொஞ்சம் விக்கிரகத்துக்கிட்ட போய் என்ன செய்வோம், அப்படி கொஞ்சம் தலையை காட்டுவோம். செய்யறாங்களா இல்லையா? எங்கன்னா ஒரு யூதாஸ், எல்லாரும் சொல்ல முடியாது, எல்லாரும் அந்த லிஸ்ட்ல கிடையாது, எங்கேயோ ஒரு ஆளு உட்கார்ந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரி. ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு ஆளா நீங்க இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற பெயர், நீங்க விசுவாசி இல்லை, துரோகியான யூதாஸ். நல்லா புரிஞ்சுங்க. இயேசுநாதர் பேர் தான், இயேசுநாதருக்கு ஞானஸ்நானம் நீங்க எடுத்துட்டீங்க தான், ஏன் பந்தி கூட நீங்க எடுத்துட்டீங்க தான். ஆனால் இயேசு செய்த கிரியைகளை நீங்கள் செய்யாமல் பிசாசினுடைய செயல்களை செய்வீர்கள் என்று சொன்னால் என் ஆண்டவர் கொடுக்கிற பெயர் என்ன? யூதாஸ், துரோகியான யூதாஸ். நல்லா புரிஞ்சுக்க. ஆண்டவருக்கு துரோகியா நிறைய பேர் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? கர்த்தர் நாமம் அசிங்கப்படுற மாதிரி எத்தனையோ ஜனங்க நம்ம நல்லா சுத்தி பார்க்கிறேன். எவ்வளோ பேர், எவ்வளோ சபைகளுக்கு போறேன், ஒரு பாஸ்டர்ஸுங்களும் என்ன பாஸ்டர் விசுவாசிங்க எப்படி இருக்கிறாங்க, என்ன பாஸ்டர் இப்படி விசுவாசிங்க இருக்கிறாங்க, புரியுதுங்களா? கண்ணீர் விட்டு கதறாங்க. அப்போ இவங்களுக்கெல்லாம் நான் யோசிக்கிறது, எப்படிதான் ஆண்டவரே அப்படி நம்ம ஆண்டவர் உலகத்துல காரியம் 12 பேர்ப்பா, 12 11 அந்த தப்பை செய்ய மாட்டாங்க, ஆனா 1 செய்யதான் செய்யும். எந்த சபைக்கு வேணா நீங்க பாருங்க, துரோகிகள் இயேசுவுக்கு இருக்கதான் செய்வாங்க. அப்படின்னா என்ன? இயேசுநாதர்கிட்ட வந்தா குடிப்பாங்க, அது கொஞ்சம் கூட அவர் இதுவரையும் நம்ம கெட்டு நாசமா போனோம். இயேசு கிட்ட வந்த பிறகு நம்மளாம் மாத்திக்கணும். நம்ம குடிச்சோம்னா ஏசப்பா பேர் கெட்டு போயிடுமே, நம்ம தப்பான ஒரு வாழ்க்கை வந்தா ஏசப்பா பேர் கெட்டு போயிடுமே அப்படின்னு சொல்லி, ஆண்டவரே நான் என்ன பலியா ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே யா அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்காம ஏசு பேர் கெட்டு போன எனக்குன்னா, யார் பேர் கெட்டு போன எனக்குன்னா, யார் கூடு குத்துனா காய்ந்து குடிச்சா எனக்குன்னா, எங்க போய் குறி கேட்டா எனக்குன்னா, ஏசுநாதர் போட்டோம் அது என்ன இருக்குது, என் வேலை நடக்கணும். ஒரு வார்த்தை ஆண்டு சொல்ற, நீங்கள் சில காரியங்கள் கேட்டும் என்னால் நடக்காமல் என்னால் அது நடக்க முடியவில்லை என்று சொல்லும் போது, ஒரு விக்கிரகத்தை பின்பற்றி வருகிறான், அந்த விக்கிரகத்தை பின்பற்றி நீ போய் அந்த இடத்திலே குறிக்க போவாய் என்று சொல்லி அந்த அற்புதமும் கூட உனக்கு நடந்தாலும் கூட சரி, அவனை இஸ்ரேல் பாளையத்திலே உயிரோடு வைக்காதீர்கள். கர்த்தர் சொல்றார், போய் அந்த இடத்துல குறி கேட்டா அவனுக்கு அது நடந்துச்சு, அற்புதமே நடந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் கூட அவன் என்ன செய்யாதீங்க, டெஸ்ட் பண்ணி பார்ப்பார். ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் எல்லாரையும் டெஸ்ட் பண்ணி பார்ப்பார். அதுலதான் நம்மளுடைய கற்பு சுத்தமா இல்ல வேற மாதிரி போதா அப்படின்றத அதுலதான் கண்டுபிடிக்க முடியும். சொல்றதா ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு கணவனுக்கு எப்படி ஒரு மனைவி துரோகம் செய்யாம வாழ்றாளோ, ஒரு மனைவிக்கு எப்படி ஒரு கணவன் துரோகம் செய்யாம வாழ்றானோ, அதே போலதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமென். என்ன வந்தாலும் சரி, இல்ல என் கணவன் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறாரு, இல்ல நான் இன்னொரு ஆளு கூட வாழ்ந்துட்டு நான் என் கணவனுக்கு அப்படின்னு யாருன்னு எந்த கணவனாச்சும் ஏற்றுக்கொள்ள முடியுமா? இல்ல என் மனைவி ஒரு மாதிரி இருக்கிறா, இன்னொரு மனைவி கூட கொஞ்ச நாள் நான் வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் யாராச்சும் மனைவிகள் ஏற்றுக்கொள்வாங்களா? ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. கர்த்தராதேதான், சாவானாலும் சரி வாழ்வானாலும் சரி வேதத்தின் படிதான் வாழ்வோமே தவிர தேவனை விட்டு அதற்கு மீறி எந்த ஒரு துரோக செயல்களையும் கர்த்தர் பிள்ளைகள் செய்யக்கூடாது. அது செய்தால் அது ஆவிக்குரிய விபச்சாரம். நல்லா புரிஞ்சுங்க. தாய் கிட்ட போய் தாய் கட்டலாமா? அது என்னது சொல்லுங்க. ஆவிக்குரிய விபச்சாரம். தெளிவா இருங்க. நம்மளை பார்க்கும்போது கர்த்தர் பிள்ளைங்க ஜனங்க சொல்லணும், என்ன கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் ஐயா இந்த பிள்ளைங்க உற்சாகம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு, இந்த இயேசுவையே தான் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த இயேசுந்தாயா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நம்மள சொல்லுங்க. அல்லேலூயா. பாட்டு நல்லா பாடுறோம், உயர்வோ தாழ்வோ, உயர்வு இருக்கும்போது அல்லேலூயா 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 தான், தாழ்வு என்று வரும்போது பாட்டு நல்லா தான் இருக்குது. தாழ்வின் பாதைகளை கர்த்தர் நடத்தும் போது எங்க போச்சு உங்க விசுவாசம்? ஜீவனோ மரணமோ
சுகமா இருக்கும்போது அல்லேலூயா, ஒரு மாதிரி வரும்போது யார்கிட்ட அங்க ஒரு எலுமிச்சை பழம் வந்துச்சு கேட்கலாமா? ஆனா பாட்டு என்னதான், ஜீவனோ மரணமோ. அப்படியா? எங்க போச்சு உங்க விசுவாசம்? எங்க ஆண்டவர் சொல்ற காரியம் சுத்தமாக இருக்கணும். ஏசப்பாக்கு துரோகிகளாக என்ன செஞ்சிடக்கூடாது. சத்தமா சொல்லுங்க, ஒரு நாளும் மாறிடாதீங்க. உயிர் போனா கூட சரி, ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, இயேசுவே உம்முடைய நாமத்தையே மகிமைப்படுத்த ஆண்டவரே நான் வாழ்வேன். ஆண்டவரே அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். அதனால நீங்க ஞானஸ்நானம் எடுப்பதாலோ திருவிருந்து எடுக்கிறதுனாலயோ அது பெரிய விஷயம் கிடையாது. அது ஒரு கிறிஸ்தவன்லாம் அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. இயேசு சொன்ன வார்த்தை, நான் செய்த கிரியைகளை அவனும் செய்வான். இயேசு அப்படி எப்படி இயேசு இந்த பூமியில கிரியைகள் செய்து வாழ்ந்தார், அதுதான் பாயிண்ட், அதுதான் முக்கியம். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துங்க, இப்போ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்துட்டோம். இப்போ என்ன செய்ய போறீங்க? இன்னைக்கு என்ன செய்ய போறீங்க? இயேசு செய்தது போலயே உங்க வாழ்க்கை இன்னைக்கு அமையணும். ஆமென். இன்னைக்கு அமையணும். நாளைக்கு ஃபுல் டைம் இருக்குது, 24 hours இருக்குது. நாளைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துங்க. நீங்களே உங்களை ஆராய்ச்சி பாருங்க. காலையில நான் எழுந்ததுல இருந்து நான் படுக்கைக்கு போற வரைக்கும் என் கிரியைகள் எல்லாம் இயேசு செய்வது போலவே இருக்கிறதா அப்படின்னு நம்ம டெய்லி நம்ம ஆராயணும். அதான் சொல்றாரு இயேசு, என்னை விசுவாசிக்கிறவன் என்னது? என்னை விசுவாசிக்கிறவன் டிவி டெலிகாஸ்ட் பண்ண மாட்டேன். என்னை விசுவாசிக்கிறவன் தான் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் செய்த கிரியைகள் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருப்பது, நான் செய்த கிரியைகள் தேவன் பேர் எப்போதும் விசுவாசமா இருப்பது, நான் செய்த கிரியைகள் என்னிடத்திலே ஆமென் துரோகத்தை காண்பித்தாலும் கூட அவர்களையும் நான் நேசிப்பது, நான் செய்கிற கிரியைகள் என்ன? ஆமென் தேவனுக்கு எப்போதும் ஊழியம் செய்வது. இதெல்லாம் என்ன? நான் செய்கிற கிரியைகள் என்ன? சிலுவையில் என்னை தூக்கி அறைந்தாலும் பொறுமையோடு கூட காரியத்தை சாதிப்பது. நான் செய்கிற கிரியைகள் என்ன? எனக்கு நஷ்டமே வந்தாலும் சரி ஆண்டவருடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துவது. இதெல்லாம் தான் என்னது? நான் செய்த கிரியைகள், சாட்சி வாழ்க்கை. இதுதான் இந்த மாதிரி வாழ்க்கை வாழும் போதுதான் இம்மானுவேல் நம்மோடு கூட இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பந்தி எடுத்துட்டேன், இம்மானுவேல் என் கூட இருப்பாரு. ஆனா நான் வாழ்ற வாழ்க்கைலாம் எப்படி வேணாலும் இருக்கும், அதெல்லாம் யாரும் கண்டுக்காதீங்க. இம்மானுவேல் இருக்க மாட்டாரு, ஏமாந்து போறோம். ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், அல்லேலூயா அல்லேலூயா, இம்மானுவேல் என் கூட இருப்பார். நல்லது ஞானஸ்நானம் எடுத்தது அது முக்கியம் அல்ல. அவர் செய்தது போலவே உன் கிரியைகள் இருக்கிறதா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா, ஆமென். அதுதான் முக்கியம். இயேசு எப்போது நம்மோடு கூட இருப்பார். கவனிங்க, அவர் செய்த கிரியைகள் என்ன? மத்தேயு 28:18 வரைக்கும் பார்க்கும்போது படிக்க வேண்டிய டைம் இல்லை. இயேசு சொல்றார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள், பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கன்னு சொன்னார் ஆண்டவர். அதோடு கூட ஆண்டவர் சொல்றாரு, ஆமென், மத்தேயு 4:23 இயேசு மத்தேயு 20 28:20 அப்படி செய்யுங்க, நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அப்ப நான் செய்த கிரியைகள் என்ன? நான் எங்கும் நடந்து சென்று சுற்றி திரிந்து எங்கும் சுவிசேஷத்தை அறிவித்தேன். அதுதான் இயேசு செய்த கிரியை. ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு உங்களை பார்த்து என்ன பார்த்து அதான் சொல்ற, அதை செய்யுங்கன்றார். இயேசு செஞ்சார் அந்த கிரியைகளை. மத்தேயு 4:23 பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். ஆமென். லூக்கா 4:42-44 வரைக்கும் பார்க்கும்போது, நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும். கலிலேயா நாட்டில் உள்ள ஜெப ஆலயங்களிலே பிரசங்கம் பண்ணி கொண்டு வந்தார். ஆண்டவராக இயேசு இந்த பூமியில இருக்கும்போது அவர் சும்மா இருக்கவில்லை. பிதாவினுடைய சித்தம் என்ன? இஸ்ரவேல் தேசம் முழுவதுமாய் தேவனுடைய குமாரன் வந்துவிட்டார். தேவனுடைய குமாரன் உங்கள் பாவங்களுக்காக மரிக்க போகிறார். தேவனுடைய குமாரன் உங்களுக்காக அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இம்மானுவேலாக அவர் உங்களோடு கூட இருக்க போகிறார். அதனால் எல்லா இடங்களிலும் சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்க வேண்டும். பாவிகள் மனம் திரும்ப வேண்டும். இயேசு கால்கடக்க நடந்தார் எல்லா இடத்திலும் சென்று. இதுதான் இயேசு பிதாவுக்கு வைத்த கிரியை.
அப்ப இயேசு சொல்றார், என்னை விசுவாசிக்கிறவன், who is my believer, என்னுடைய விசுவாசி யார்? என் விசுவாசியினுடைய மெயின் அடையாளம் என்ன? நான் என்ன செய்தேனோ அதையே செய்வான், அவன் தான் என்னுடைய விசுவாசி. ஆமென். அப்ப இயேசு என்ன செய்தார்? எல்லா இடங்களிலும் நடந்து திரிந்து தேவனுடைய ராஜ்யத்தை சுவிசேஷமாய் அறிவித்தார். விசுவாச பிள்ளைகளை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்துடும், நல்லது, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். ஆனா உன் கால்கள் இயேசுவுக்காக நடக்கிறதா? அவர் செய்த கிரியைகள் என்ன? அவர் எங்கும் நடந்து திரிந்து சுவிசேஷத்தை அறிவித்தார். ஆனா நாம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? பாட்டு மட்டும் பாடிக்கிட்டு இருக்கிறோம். பாட்டு மட்டும் என்ன செய்யறோம்? சொல்லுங்க. பாட்டு மட்டும் எல்லாம் என்ன செய்யறோம்? கால் மிதிக்கும் தேசம் எல்லாம். கால் எங்கதான் மிதிச்சிட்டு இருக்குது? சர்ச்சிலேயே தான் மிதிக்குது, வீட்லயே தான் மிதிக்குது. சர்ச்சிலேயே தான் மிதிக்குது, வீட்லயே தான் மிதிக்குது. ஆனா கர்த்தருக்கெல்லாம் தேசம் என்ன செய்யணுமா? சொந்தமாகும். ஆண்டவரை பாட்டு பாடிக்கிட்டே தேசம் சொந்தமாக சொல்ல, என்னை போல எழுந்து நட, என்னை போல கிராமம் கிராமமாய் சுற்றி திரி, என்னை போல பட்டணம் பட்டணமாக சுற்றி திரி, என்னை போல தேசம் தேசமாய் சுற்றி திரிந்து என்னுடைய சுவிசேஷத்தை அறிவியுங்கள். ஆண்டவர் சொல்றார், அப்பொழுது இம்மானுவேலாகிய நான் சதா காலமும் உங்களோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசிங்க நிலமலம் பாருங்க. சுவிசேஷ ஊழியம் சொல்றேன்னு வருத்தத்துக்காதீங்க. சுவிசேஷ ஊழியம் போலான்னு சொல்லும் போது உண்மையா சொல்லுங்க, பல வாரங்கள் நான் ஒரே ஒரு அந்தாங்க போயிருக்கேன். சொல்ல வருத்தம் தாங்க, வருத்தம். பல வாரங்கள் நான் ஒரே ஒரு ஆள் போயிருக்கேன். என்ன ஆயிடுச்சு? சபை என்ன சபை? சடங்காச்சாரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. ஞானஸ்நானம் என்பது என்னது? சடங்கு. ஆமென். அது இயேசு செய்ய சொல்றார். திருவிருந்து எடுக்கிறது என்னது? ஒரு அடையாளம். அதுக்கு ஓகே. ஆனா இதை விட மேலானது என்ன? தேவனுடைய வார்த்தையின்படி நடப்பது. அவன் தான் விசுவாசி. அவன் கூட தான் கர்த்தர் இருப்பார். இன்னைக்கு எத்தனை பேர் மனசாட்சியோடு சொல்ல முடியும், நான் தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லுவதாலே நான் கிராமம் கிராமமாய் திரிந்து பட்டணம் பட்டணமாய் திரிந்து ஜனங்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த சுவிசேஷத்தை நான் சொல்லுகிறேன் என்று சொல்லுவது ஒரு விசுவாசியில் இருப்பாய். ஆனால் நிச்சயம் சொல்ல இம்மானுவேல் கூட இருப்பார். அவன் எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? கை தூக்க வேண்டாம். மனசாட்சியில கேளுங்க, மனசாட்சியில கேளுங்க. நம்முடைய லைஃப் என்ன வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு கொண்டு இருக்கிறோம்? இயேசுவுக்காக உன் கால்கள் எத்தனை கிராமங்களில் நடந்திருக்கிறது, எத்தனை தெருக்களில் நடந்திருக்கிறது. லட்ச லட்ச ஜனங்களாக, கோடி கோடி ஜனங்களாக நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. இது நமக்கு நல்லா தெரியும், நல்லா தெரியும். தெரிஞ்சிருந்த என்னதான்? என்னதான்? சர்ச்சுக்கு போயிட்டு வந்தாவோ, ஞானஸ்நானம் எடுத்துட்டோமா, கர்த்தர் கூட்டு போயிடுவார். கனவுல கூட நினைக்காத. திருவிருந்து எடுத்துட்டோமா, கர்த்தர் கூட்டு போயிடுவார். கனவுல நினைக்காதீங்க. ஞானஸ்நானம் எடுக்கிறதும் திருவிருந்து எடுக்கிறதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சந்தோஷம் தான். ஆனால் இது உன்னை பரலோகம் கொண்டு போக முடியாது. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான். மற்ற கிரியைகள் எல்லாம் சுவிசேஷத்தை அறிவிக்கப்பட வேண்டுமே, காணுமே. உன் கால்கள் எங்கே போய் கொண்டு இருக்கிறது? எங்கே போகிறது உன்னுடைய கால்கள்? யோசிச்சு பாருங்க. சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய கால்கள் தரித்து விட்டது. வீட்டிலேயே சுகமா இருந்துக்கலாமா? இன்னைக்கு விசுவாசிங்க தான் யோசிக்கிறாங்க. ரெண்டாவது வெக்கப்படுறாங்க. ஆண்டவரை பத்தி வெளியே சொல்றதுக்கு வெக்கப்படுறாங்க. நீ வெக்கப்பட்டனா ஆண்டவர் சொல்ற, பரலோகத்தில் பிதாவுக்கு முன்னாடி உன் பேரை சொல்லுவதற்கு தேவன் வெக்கப்படுவார். சுவிசேஷத்தின் அக்னி இல்லைங்க சர்ச்சில். கூட்டம் கூடி வந்திருக்கலாம், ஆனால் சுவிசேஷனுடைய பாரத்தின் அக்னி சபைக்கு இல்லை. இன்னைக்கு தேவ ஆவி உன் கூட தெளிவா பேசுகிறார். நீ விசுவாசி என்று உன்னை ஏமாற்றி கொண்டு இருக்காதே. அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு கூட நீ விசுவாசி என்று நினைப்பாய் என்றால், சுவிசேஷம் சொல்லுகிற பாரம் உனக்குள் இல்லாமல், சுவிசேஷம் சொல்லுகிற ஏக்கம் உனக்குள் இல்லாமல், சுவிசேஷம் சொல்லுகிற தாகம் உனக்குள் இல்லாமல் இருக்குமானால் நீ விசுவாசி என்று உன்னை நீயே ஏமாற்றிக் கொள்ளாதே. உன்னை நீயே ஏமாற்றி வச்சிட்டு இருக்கிற. அப்படிப்பட்ட ஏமாற்றுவதை சாத்தான் உன் சிந்தனையில கொடுத்து கொண்டு இருக்கிறான். இல்லை, நீ விசுவாசி இல்லை. ஒரு உண்மையான விசுவாசி யார்? தேவனுடைய சுவிசேஷத்தை நடந்து சென்று சுற்றி திரிந்து எங்கும் பிரசங்கிப்பான். அவன் தானையா சரியான விசுவாசி. தேவன் செய்கிற கிரியைகளை, இயேசு செய்த கிரியைகளை அவனும் செய்வான். அவனால் சும்மா இருக்க முடியாது, அந்த சிஸ்டரால் சும்மா இருக்க முடியாது. சபையில சில தேவ பிள்ளைங்க செய்யணும். ஆனால் அந்த தேவ பிள்ளைங்க மட்டும் பரலோகம் போனா போதுமா? தம்பி, நீ உட்காந்துக்கிறியப்பா, புருஷனே நீ உட்கார்ந்துட்டு இருக்க வீட்டுக்குள்ள, சிஸ்டர் நீ உட்கார்ந்துட்டு இருக்க வீட்டுக்குள்ள, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் சுவிசேஷம் சொல்லணும்னு கிடையாது.
எல்லா நாட்களும் தேவனாகிய இயேசுவை குறித்து நீ சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அப்படி அறிவிப்பாய் என்று சொன்னால் இம்மானுவேல் ஆகிய தேவன் உன்னோடு கூட சதா காலங்களும் கூட இருப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்லி அல்லேலூயா எழுந்து நிற்போம். எல்லாம் எழுந்து நிற்போம். ஆண்டவரே, நான் ஒரு துரோகியான யூதாசா இருந்து விடக்கூடாதப்பா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, என் இயேசு செய்த கிரியைகளை நானும் செய்ய வேண்டுமே. என் இயேசு எப்படி பரிசுத்தமாய் வாழ்ந்தார், என் இயேசு எப்படி நீதியாய் வாழ்ந்தார், என் இயேசு எப்படி கனி நிறைந்த வாழ்வை இந்த பூமிக்கு கொடுத்து காண்பித்தார். ஐயா, அதுதானே ஐயா இந்த உலகத்திலே முக்கியமாய் நீர் எண்ணுகிறீர். எல்லா கரங்களை வைத்து சிஸ்டர் பிரதர், ஆண்டவர் அதுதான் எண்ணுகிறார். ஆண்டவருக்குள்ளாக ஆமென். எல்லா கரங்களை உயர்த்தி, உன் வாழ்க்கை டிரான்ஸ்பர்மேஷன் மாறி இருக்கிறதா, மாற்றம் அடைந்து இருக்கிறதா? உன்னுடைய வாழ்க்கை, உன் வாழ்க்கை இயேசுவின் செயலை போல இருக்கிறதா? அதுதான் மிக 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 முக்கியமான ஒரு காரியம். முக்கியமான காரியம். நீ ஞானசாரம் எடுத்து பரலோகம் போயிடுவேன்னு சொல்லி கனவுல நினைச்சிடாதப்பா. அது ஆண்டவர் சொன்ன காரியம் தான். திருவிருந்து எடுப்பதால் பரலோகம் போயிடுவேன் நீ நினைச்சிடாதே. ஒவ்வொரு நாளும் இயேசுவின் செயல்களை செய்கிறாயா? ஒவ்வொரு நாளும் இயேசு என்னென்ன செயல்களை செய்தார் என்பதை செய்கிறாயா? என்னை விசுவாசிக்கிறவன் தான் செய்த நான் செய்த கிரியைகளை அவனும் செய்வான். அதுதான் மெயின் வார்த்தை. அதுதான் மெயின் வார்த்தை. ஒப்பு கொடுங்க. எத்தனை பேர் ஏசப்பா இது வரைக்கும் அப்படிலாம் அறிவிக்காம இருந்துட்டப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. ஆண்டவரே, இன்னைக்கு எத்தனையோ பாயிண்ட் இருக்கு. ஒரே ஒரு பாயிண்ட் தான் கர்த்தர் சொன்னார், சுவிசேஷம் அறிவிக்க புறப்பட்டு போகும். சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு உன்னை ஒப்பு கொடு. அவன் தான் பிலீவருங்க, அவன் தாங்க பிலீவர், அவங்க தான் விசுவாசிகள். அவர்களோடு கூட நான் கர்த்தர் இருக்க முடியும். வசனம் தெளிவாக சொல்லுகிறது, புறப்பட்டு போங்கள் என்று சொன்ன ஆண்டவர் அந்த புறப்பட்டு போகிறவர்களிடத்தில் தான் கர்த்தர் சொல்லுகிறார், பூமியின் கடைசி முடிவு பரியந்தமும் சதா காலங்களும் நான் உங்களுடனே கூட இருப்பேன் என்று இம்மானுவேல், கர்த்தராகிய இம்மானுவேல் சொல்லுகிற வார்த்தை. நல்ல கரங்களை கட்டி அந்த அபிஷேகத்தை பாரத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, நான் புறப்பட்டு போவேன், நான் புறப்பட்டு போவேன்ப்பா. ஆண்டவரே, எல்லா இடங்களிலும் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை சொல்லுவேன். எனக்கு இருக்கிற பிஸி வேலையில, பிஸி டைம்ல ஏசப்பா உங்களுடைய ஊழியத்தை நான் விட மாட்டேன். நடப்பேன் என் கால்கள் கடந்து நடப்பேன். இரவுல போய் சுவிசேஷம் சொல்லுவேன். எனக்கு டைம் கிடைக்கும்போது சுவிசேஷம் சொல்லுவேன். ஞாயிற்றுக்கிழமை சுவிசேஷம் சொல்லுவேன். ஒப்பு கொடுக்கிறேன். குளிர்ந்து போன வாழ்க்கையை மன்னித்து விடும். போகியாக மாறிவிட்டேனே அப்பா. எத்தனையோ நன்மைகள் எனக்கு செய்துவிட்டு, ஆனால் அதை நான் மறந்து துரோகியாக இருந்து விட்டேனே. என்னை மன்னித்து விட ஆண்டவரே என்று யூதாசினுடைய பெயரிலிருந்து வெளியே வந்திருக்கேன். ஆண்டவருக்கு விரோதமா துரோக செயல்களை செய்யாதிருக்கேன். விக்கிரக ஆராதனையை துணிகரமா செய்யாத துரோகி. மனம் திரும்புங்க. தேவன் ஒருவர் தான் தெய்வம். சாவோ வாழ்வோ அவர் ஒருத்தருக்கு மட்டும்தான் நீ மகிமையை செலுத்த, அவர் ஒருத்தருக்கு மட்டும்தான் நீ பலத்தை செலுத்த அழைக்கப்பட்டிருக்கிறார். ஒரு நாளும் துரோகியாக மாறாது. போகிற வரமெல்லாம் இயேசுவுக்கு சாட்சியா நில்லுங்க. பாக்குறவங்க எல்லாரும் சொல்லட்டும், எவ்வளவு கஷ்டத்துல இருக்கு பாரு இந்த பொண்ணு, இந்த பையன். ஆனா இயேசுவையா உறுதியா பிடிச்சிட்டு இருக்கிறான். என்னையான்னு உலகம் சொல்லணும். உன்னை பார்த்து இந்த கஷ்டத்தை மாத்தத்துக்கு கொஞ்சம் இந்த பக்கம் தான் வாய அப்படின்னு சொல்லும்போது சாஞ்சிட்டனா நீ ரூத் இல்ல, ஓர்பால். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, மன்னிச்சிருங்கப்பா, துரோக செயல்களை நான் செஞ்சிருப்பேன், மன்னிச்சிருங்கப்பா. ஒரு மனுஷனுக்கு துரோகம் பண்ணாவே எப்படி மனசு எரியும்ன்றது யோசிச்சு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு யாராச்சும் ஒருவர் துரோகம் பண்ணி இருந்தா உன் மனசு எப்படி எரியும்ன்றதை யோசிச்சு பார். அதே போலதானே ஞானஸ்நானம் எடுக்கும்போது என்ன சொன்னேன்? உடன்படிக்கை செய்தல்ல ஆண்டவரே, வாழ்வோ சாவோ இனி தேவன் ஒருத்தருக்கு மட்டுமே நான் விசுவாசியா சாட்சியா இருப்பேன்னு சொன்னல்ல மகனே. மகளே, இன்னைக்கு அதை மீறி நடக்கிறைய மகனே, இன்னைக்கு அதை மீறி நடக்கிறைய மகளே, துரோகியாக மாறிட்டியே. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் ஒப்பு கொடு. ஆண்டவரே, என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்க. எத்தனை பேர் மனங்கசந்து ஒப்பு கொடுக்கிறீங்களோ, உங்க நிலையை அறிந்து எத்தனை பேர் அர்ப்பணிக்கிறீர்களோ, இன்றைக்கு தேவன் அந்த சத்ருவின் வல்லமையிலிருந்து உன்னை விடுவித்து ஒரு துரோகத்தை கர்த்தர் மறந்து ஆண்டவர் மறுபடியும் வா, உன்னை நான் சேர்த்துக் கொள்ளுவேன் கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். அந்த ஆண்டவரே, அந்த நேரத்திலும் வாயுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தராகி தெய்வமாகி இம்மானுவேல் எங்களோடு கூட நீர் இருக்க வேண்டுமா? அது ஒன்றுதான் எங்களுக்கு போதுமான. நீர் ஒருத்தர் இல்லைன்னா இந்த உலகத்தில் என்ன இருந்தா எங்களுக்கு யூஸ் இல்லப்பா. ஆண்டவரே, உங்களை மாத்த நாங்க விட்டுறக்கூடாது. உங்களுக்கு துரோகிகளா நாங்க மாறிடக்கூடாதுப்பா. இயேசுவுக்கு உண்மையாய் வாழ் ஆண்டவரே. இன்பத்தில் மட்டுமல்ல, துன்பத்திலும் நாங்கள் உண்மை உறுதியாய் பிடித்துக் கொள்ள ஒரு நாள் நிச்சயம் ஆண்டவர் ரூத்தை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துறது போல
நிச்சயமாய் துன்பத்தின் நடுவிலும் கர்த்தரை உறுதியாய் பிடித்துக் கொண்டவர்களுக்கு கர்த்தர் துணையாய் இருப்பார் என்ற அந்த சீஷத்துவத்தின் அனுபவத்தை புரிந்து கொள்ள உதவி செய்கிறோம். இந்த கருத்திலேயே ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா பிள்ளைகளும் நல்ல 11 சீஷர்களை போல சந்தோஷத்தோடு கர்த்தரை பின்பற்றி உன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி மேன்மை இடத்துக்கு வர ஒவ்வொரு நாளும் இயேசு செய்தது போலவே கிரியைகள் எல்லாம் இந்த பூமியிலே செய்து காட்ட, தெருக்களிலே, குடும்பங்களிலே, வெளியிடங்களிலே, போகும் இடமெல்லாம் இயேசுவை வெளிப்படுத்தி காட்ட கிருபை தந்து வழிநடத்தும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். சேர்ந்து சொல்லுவோம் எல்லாரும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்து சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. இடது கை நெஞ்சில வச்சுங்க, வலது கை தலைமையில வைங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்கிறார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்னை பிரகாசிக்க பண்ணி உன்னை கிருபையாய் இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்னை பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடுகிறவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய நெருங்கிய ஐக்கியமும் சந்தோஷ சமாதான சுகமும் பாதுகாப்பும் இயேசு வருகிறவரை நம்ம அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென் ஆமென். God bless you sisters. God bless you brothers. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவரை வாழ்த்துங்கள். வாலிபர்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சாயங்காலம் 6:30 மணிக்கு வாலிபர் ஆராதனை. எல்லா வாலிபர்களும் சரியான நேரத்துக்கு வாங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 2வது சர்வீஸ்